ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மசில் மெக்கானிக்ஸ். இன்னைக்கு ஆஸ் அ கோச்சா நாங்கள் காமனாக ஃபேஸ் பண்ணுற ஒரு மேட்டரை தான் அட்ரஸ் பண்ணலாம்னு நினைச்சோம். இப்போ பொதுவாக ஒரு கோச் கிட்ட ஒரு கிளைண்ட் வரப்ப அவங்களுக்குள்ள நிறைய எக்ஸைட்மெண்ட் இருக்கும். அதாவது நல்ல டிரான்ஸ்மிஷன் வேணும் ப்ரோ, ஒரு கஸ்டமைஸ்டு ப்ரோக்ராம் அண்ட் ட்ரைனிங் ஸ்பிரிட் வேணும், எனக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரென்த் பில்ட் பண்ணணும், எனக்கு அந்த மாதிரி ஃபிசிக் பில்ட் பண்ணணும், இந்த மாதிரிலாம் கேட்டுட்டு வருவாங்க. நிறைய கேசஸ்ல நம்ம ப்ரோக்ராம் கொடுக்கும்போது அந்த கிளைண்டோட ரியாக்ஷனே டோட்டலாக வேற மாதிரி இருக்கும். ஏன் 6 டே ஸ்பிளிட் இல்லை, 4 டே ஸ்பிளிட் தான் இருக்கு, ஏன் வார்ம் அப் மொபிலிட்டி இல்லை, ஏன் இந்த ஸ்பிளிட் இல்லை, ஏன் அந்த மூவ் இல்லை, இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கும். இங்க ஹார்ஷ் ரியாலிட்டி என்னன்னா, ஒரு கிளைண்ட் வரும்போதே அவங்க மனசுல ஒரு இமேஜோட தான் வருவாங்க. ஸோ அவங்க இமேஜுக்கு ஏற்றபடி நம்ம ப்ரோக்ராம் கொடுக்கலனா அங்க அவங்க கன்ஃபியூஷன் வந்து அந்த கோச் மேல இருக்க ட்ரஸ்ட்டுக்கு பதிலாக அவங்களுக்கு ஒரு டவுட் வந்துடும். முதல்ல ஒரு கோச்சை ஏன் ஹையர் பண்ணுற ரீசனை நீங்க யோசிக்கணும். உங்களோட எக்ஸிஸ்டிங் பயாஸை கன்ஃபார்ம் பண்றதுக்காக ஒரு கோச் கிடையாது. அக்கௌண்டபிலிட்டி, கன்சிஸ்டன்சி, ட்ரைனிங், நியூட்ரிஷன் இதெல்லாம் நீங்க பார்க்க முடியாத பிளைண்ட் ஸ்பாட்டை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நீங்க ஒரு கோச்சை ஹையர் பண்றீங்க. அண்ட் ஒரு கோச்சோட இம்பார்ட்டன்ட் ரோலும் அதுதான். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ட் அத்லெட் கூட ஒரு கோச்சோட தேவை இருக்கும். ஏன்னா இங்க எல்லாரோட பாயிண்ட் ஆஃப் வியூக்கு ஒரு லிமிட் இருக்கு. ஒரு கோச் உங்க கூட பேசுற கான்வர்சேஷன் வச்சு, அதாவது அபவுட் யுவர் கோல்ஸ், ட்ரைனிங் ஏஜ், அதுக்கப்புறம் உங்க டைட்டிங் ஹிஸ்டரி, உங்க லைஃப் ஸ்டைல் இதெல்லாம் வச்சு ஒரு எஜுகேட்டட் ஜட்மெண்ட்ல தான் ஒரு ப்ரோக்ராமே கொடுப்பாங்க. அஃப்கோர்ஸ் கொடுக்குற ப்ரோக்ராமை கேள்வியே கேட்காம அப்படியே ஃபாலோ பண்ணணும் நாங்கள் சொல்ல வரல. கேள்வி கேட்கறது கரெக்ட் தான், கண்டிப்பா கேள்வியும் கேட்கணும். ஆஸ் அ கோச்சா ஒரு பிளானை எப்படி ஸ்ட்ரக்சர் பண்றீங்கன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுற ரெஸ்பான்சிபிலிட்டி ஒவ்வொரு கோச்சுக்கும் இருக்கு. ஸோ ஒரு ப்ரோக்ராமோட வையை நீங்க தெரிஞ்சுக்கிட்டா தான் அந்த ரொட்டீனை நீங்க கன்சிஸ்டன்டா ஃபாலோ பண்றதுக்கான சான்சஸ் அதிகமாகும். ஒரு புது ப்ரோக்ராம் உங்க அசம்ஷன்ஸ் அண்ட் லிமிட்ஸை சேலஞ்ச் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட் டைம் உங்க எக்ஸ்பெக்டேஷன் மேட்ச் ஆகாத மாதிரி ஒரு ப்ரோக்ராம் வந்துச்சுன்னா அந்த ப்ரோக்ராம் பின்னாடி இருக்கிற ரேஷனல்ல உங்க கோச் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஸ்பிளிட்டை ஒரு 4 to 6 வீக்ஸ் ஹானஸ்டா ட்ரெயின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதுல இருக்கிற ஃபீட்பேக்கை உங்க கோச் கிட்ட கொடுங்க.